والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டா, படைப்பினங்களில் மிக மோசமானவர்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கபூர்களை கட்டி அதை வணங்கக்கூடாது என்பதற்கு நாம் ஏராளமான சான்றுகளை பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நபி அவர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை இந்த இடத்தில் கூறுவது பொருத்தமாக இருக்கும். அபு வாஹித் அல்லைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாம் இஸ்லாத்தை ஏற்ற புதிதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போருக்காக போய்கொண்டிருந்தோம். இவர்கள் மக்காவின் வெற்றியின் போது இஸ்லாத்தில் இணைந்தவர்கள். அதாவது ஹுனைன் போருக்காக நம்ம சென்று கொண்டு ரசூலுல்லாஹ் கூட சென்றுகிட்டு இருக்கும்போது மக்கா வெற்றி பெற்ற பிறகு இணைந்தவங்க கூட வர்றாங்க. நாம் ஒரு மரத்தை கடந்து சென்றோம், ஒரு இழந்த மரம். அதை கடந்து செல்லும் போது வேற மதத்தினர் என்ன பண்றாங்க, அதுல போருக்கு போறா இருந்தா அந்த மரத்துல வாழை தொங்க விட்டுட்டு உட்கார்ந்து ஓய்வு எடுத்துட்டு போனோம்னு சொன்னா நம்ம வெற்றி பெறலான்ட்டு அந்த யகூதிகள் அவங்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை. இதை கடந்து செல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு ஏற்படுத்தி இருந்த அந்த மரத்தை போல நமக்கு ஒரு மரம் ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்குமேன். அந்த மரம் தாது அன்வாத் என்ற மரம் ஏற்படுத்துங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம். இதை கேட்ட நபி அவர்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே மிக பெரியவன் என கூறி பின்னர் பனு இஸ்ராயல்கள் மூசா நபியிடம் கேட்டது போல் நீங்களும் என்னிடம் கேட்கின்றீர்களா? பனு இஸ்ராயல் என்ன கேட்டாங்க மூசா நபிட்ட? மற்ற மதத்தினர்கள்லாம் பலதரப்பட்ட கடவுள்களை வணங்குறாங்க, எங்களுக்கு அதே மாதிரி ஒரு கடவுளை ஏற்படுத்தி கொடுங்களேன்னு அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. முன்பிருந்தவர்களது வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதாவது முன்ன எப்படியெல்லாம் இருந்தாங்களோ அந்த வழியை பின்பற்றுவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்கன்னா, மூசா நபி காலத்துல அவங்களுக்கு கேட்டது மாதிரி இவங்களும் அந்த மாதிரி செய்யறாங்களோ? மூசா நபி ரொம்ப கோப்பிட்டாங்க. அது சொல்ல போனா நிறைய விஷயங்கள் வரும். அந்த மாதிரி நீங்க கேட்குறீங்களான்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, மூசா நபிட்ட கேட்ட மாதிரியே நீங்க என்கிட்ட கேட்குறீங்க? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் சொல்லி தெரிவிக்கிறாங்க. மற்றொரு அறிவிப்புல உங்களுக்கு முன்பிருந்தவர்களை சாணுக்கு சான், ஜானுக்கு சான், முலத்துக்கு முலம் பின்பற்றுவது போல் பின்பற்றுவீர்களா? முன்னால இருந்தவங்க எப்படி செஞ்சாங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய வழிமுறைகளை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம அதே மாதிரி பின்பற்றுவீங்க? அவன் ஒரு தலைவராக இருக்கிறான், ஒரு உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சானா நீங்களும் நுழைவீர்களா அப்படின்னு சொல்லி யாரை கேட்குறாங்க? நபி தோழர்கள்ட்ட. அவ்வளவுக்கு அவங்களுக்கு ஆத்திரம் வருது. ஏன்னு கேட்டா, படைச்ச ஒருவனை மட்டுமே வணங்கன்றது உறுதி கொண்டு களிமா சொல்லி நம்ம வந்திருக்கிறோம். இதை விட்டு அதையும் இதையும் வணங்குறதுக்கு முற்படுவது அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதே நேரத்துல ஒரு இணை வைத்தல்ங்கிற ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் ரொம்ப ரொம்ப கோபப்படுறான். அது மாதிரி சேர்ந்தது இந்த விஷயம். இப்போ
அந்த காலத்துல நபி தோழர்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு யாருமே கபூர் கட்டல, கபூர் கட்ட விரும்பல. நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த காலத்துல அங்கங்க இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயந்தாங்க. பயந்து என்ன சொன்னாங்க, என்னுடைய கபரை வணக்க ஸ்தலமா ஆக்கிடாதீங்க, தரமட்டமா வைங்க அப்படின்னு சொல்லி தனி இடத்துல, தனிப்பட்ட ஒரு இடத்துலயும் கொண்டு என்ன வச்சிடாதீங்க, மேல கபரு கட்டி சூடம் கொளுத்தி பாத்தியாவத ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கடுமையா எச்சரிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க மன அடக்க ஸ்தலத்தை நம்ம பார்த்தா ஜியாரத் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம்ல, அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு இது வைக்கிறதோ, படையல் வைக்கிறதோ, அல்லது சிறப்பு வழிபாடு பண்றதோ கிடையாது. அவங்க நம்ம தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, என்னுடைய வார்த்தையும் நபிகளாருடைய வழிமுறையை பின்பற்றுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி இருக்கும்போது அவங்களையே கடவுள் சொல்ல முடியுமா? அவங்க எப்படி நடந்தாங்க, என்ன பேசினாங்க, என்ன அறிவுரையை சொன்னாங்க, இதைத்தான் நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணுமே. இல்ல, வழிபாடுங்கிறது அவங்களுக்கு கிடையாது, அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் வழிபாடு. அதனாலதான் படைப்பினங்களிலே மோசமானவர் தெரிவிக்கிறாங்களா சொன்னா, நபிமார்கள் காலத்தில் முன் வந்த நபிமார்களை பற்றி அவங்களுக்கு கபரு கட்டுறது கொள்றது வேணான்னு தடுத்திருந்தாங்க. இப்போ சன்னியாசியா தெரியறவன் என்ன ஆலிம் சொல்லி பெருசா சொல்லிக்கிட்டு ஊரெல்லாம் அநியாயம் பண்ணிட்டு தெரிகிறவன் மூத்தா போனான்டா அவனுக்கு ஒரு கபரு கட்டுறது, அது படையல் பண்றது, 11 நாள் மௌலூத் தூங்குறது. இது எங்க கொண்டு சேர்க்கும்? நரகத்துல கொண்டு சேர்க்கும். குளிச்சு 10 நாள் ஒரு பக்கீர் இருக்கலாம், அவங்க கிட்ட போனால நாத்த அடிக்கும். சுத்தம் சொல்லி அல்லாஹ் சொல்லிக்கலாம், சுத்தத்தை பேணாதவன்லாம் இருக்கலாம், ஜடையை வளர்த்துக்கிட்டு நகத்தை வளர்த்துக்கிட்டு நகத்துல அரைக்கல அழுக்க சேர்த்துக்கிட்டு நான் ஞானிங்கிறான். அவனுக்கு கபரு கட்டி வழங்கணும், நம்மளை விட மோசமானவன் யார்? இதை சிந்திக்கணும் மக்கள். கபூர் வணக்கத்தை முழுமையா நம்ம வெறுக்கணும். கபூர்களை கண்டா இடிச்சு தள்ளுங்கன்னு சொல்லி ரசூல்லா சொல்லிக்கிறாங்க. எதுக்கு சொல்லிக்கிறாங்க? அவ்வளவு கோவப்படுறாங்க. அப்படி கோவப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பின்பற்றினோம்னா நமக்கு சொர்க்கத்தை எதிர்பார்க்கலாமா? அவர்களோட சேர்ந்து நம்மள நரகம் தான். அதனாலதான் படைப்பினங்களில் ரொம்ப மோசமானவர்கள் யாரை சொல்றான்? இணை வைப்பவர்களை சொல்றான். அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான், அவன் ஒருவனே இறைவன், அவனிடமே நான் தேவையானதை கேட்கிறேன், அவனை தவிர வேற யாரும் இல்லைங்கிற நம்ம உறுதி கொண்டிருக்கணும்னு சொன்னா மற்றதை பத்தி சிந்திப்போமா? அந்த நினைவிக்கிறக்கூடிய படியில ஏறும்போது நம்ம கைகால் ஆடாதா? அடுத்தவங்களை வற்புறுத்தலுக்காக நீங்க போறீங்கன்றாலும் அந்த இடத்துக்கிட்ட போய் இறங்கும் போது உங்களுக்கு வேதனை தாங்குமா? புறப்படுவா மாட்டீங்க இருந்த இடத்த விட்டு, நீங்க கேட்டு போவாங்க. இன்னொருத்தருக்கு நல்ல செய்தியை எடுத்து சொல்ல வேண்டியது மட்டும்தான் நம்ம கடமை, அவங்கள தடுக்கிறது நம்ம கடமை கிடையாது. அல்லாஹ் நினைச்சா தடுப்பான். யாருக்கு நல்லதை நாடுறானோ நல்லது செய்வான், யாருக்கு கெட்டதை நாடுறானோ கெட்டதை செய்வான். அல்லாஹ் நாடாம நல்ல வழிக்கு எவனும் வரமாட்டான். அல்லாஹ் நாடணும்னா என்ன செய்யணும்? நற்செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இஸ்லாத்துக்கு புறம்பான செயல் எதா இருந்தாலும் சரி, ஒண்ணு கையால தடுக்கணும், இல்லாட்டி வாயால தடுக்கணும். முடியல, ரொம்ப வயசாயிருச்சு, அடப்பா இப்படி செய்றீங்களே, நல்லா போதுமானவன், என்னால வாயாலையும் சொல்ல முடியல கையாலையும் சொல்ல முடியல, வேதனைப்பட்டுக்கிட்டு போயிடணும். இதுதான் நம்ம செய்ய முடிஞ்ச விஷயம். ஆகவே ரப்புல் ஆலமீன் நம்ம மேல கருணையும் அன்பும் வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, இணை வைக்கக்கூடிய விஷயங்கள் எந்த எதுலையுமே நம்ம சம்பந்தப்படக்கூடாது. மாமான் சொன்னா, மச்சான் சொன்னா, போட்டாடி சொன்னிச்சு, புள்ள சொன்னிச்சு, அம்மா சொன்னா, அப்பன் சொன்னான்னு கேட்டா நரக படிவுகளில் நம்மளும் சேர்ந்து விடுவோம்.
தப்பிக்கணும். நல்ல வழிமுறைகளை நம்ம தேடணும். என்னென்ன விஷயத்துக்கு ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல என்னென்ன சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் எப்படி நடைமுறையில் இருந்தாங்க, ஓரளவாவது பின்பற்றி நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். வருங்காலங்களில் சிற்கு வைக்காத நல்லவர்களாக வாழக்கூடிய நற்பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உலகில் உள்ள அத்தனை மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.